செப்டம்பர் 8 தூய கன்னி மரியாவின் பிறப்பு விழா. செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி நம் அன்னை கன்னிமரியின் பிறப்பு விழா. அன்பிற்குரியவர்களே, நம் அன்னை மரியா ஃபாத்திமா, லூர்து நகர், வேளாங்கண்ணி, குவாதலூப்பே என்று பல இடங்களில் காட்சியளித்திருக்கிறார். ஒவ்வொரு காட்சியிலுமே அவர் கடவுளின் கருணையின் ஒரு முக்கியமான பகுதியை வெளிப்படுத்தியிருக்கிறார். லூர்து நகரில் கடவுளின் குணமளிக்கும் தன்மையை வெளிப்படுத்தியிருக்கிறார். வேளாங்கண்ணியில் கடவுளின் குணமளிக்கும் தன்மையை வெளிக்காட்டியதோடு முடவன் நடக்கின்ற அந்த புதுமை, துன்பத்திலும் துயரத்திலும் அல்லல்படுவோருக்கு இறைவன் துணையாகவும் ஆறுதலாகவும் இருக்கின்றார் என்ற செய்தியை போர்ச்சுகீசிய மாலுமிகளை காப்பாற்றியதன் மூலம் எடுத்துரைத்தார். ஃபாத்திமா நகரில் ஜெபமாலையை பக்தியோடு சொல்பவர்களுக்கு இறைவன் சிறப்பான வகையில் செவிசாய்க்கிறார் என்ற செய்தியை வெளிப்படுத்தினார். குவாதலூப்பே நகரில் ஒடுக்கப்பட்ட, ஓரம் கட்டப்பட்ட இனத்தை சார்ந்த ஜான் டியாகோ என்பவருக்கு காட்சியளித்ததன் மூலம் சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவர் சார்பாக இறைவன் நிலைப்பாடு எடுத்து செயல்படுகிறார் என்கின்ற செய்தியை வெளிப்படுத்தினார். இந்திய கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இன்று இரட்டிப்பு மகிழ்ச்சி. ஒரு பக்கம் நம் அன்னையின் பிறப்பு விழாவை அகில உலகோடு இணைந்து கொண்டாடுகின்றோம். மற்றொரு புறமோ இதே நாளில் அந்த அன்னை வேளாங்கண்ணியில் நோயாளிகளுக்கு நற்சுகம் தரும் ஆரோக்கிய அன்னையாக தன்னை வெளிப்படுத்தியதையும் கொண்டாடி மகிழ்கின்றோம். இது இந்தியர்களாகிய நமக்கென்ற சிறப்பான விழா. நம் அன்னை நம்முடைய ஆன்ம வாழ்வில் மட்டுமல்ல, நம் உடல் நலனிலும் அக்கறை செலுத்துகிறார் என்பதை இன்றைய விழா நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. இன்றைய சூழ்நிலையில் மனித குலத்தில் பெரும்பாலானோர் ஏதாவது ஒரு வியாதியினால் அவதிப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஒரு நோயாளி மருத்துவர் ஒருவரிடம் சென்றாராம். டாக்டர், அடிக்கடி காய்ச்சல் வருகிறது என்று சொன்னார். மருத்துவர், எப்போதிலிருந்து இவ்வாறு காய்ச்சல் வருகிறது என்று கேட்க, நோயாளி, டாக்டர் கொஞ்சம் சத்தமாக பேசுங்கள், எனக்கு காது கேட்காது என்று சொன்னாராம். மருத்துவரும் அதே கேள்வியை கொஞ்சம் சத்தமாக கேட்க, நோயாளி, எப்ப இரத்த அழுத்தம் பிபி வந்ததோ அதிலிருந்து காய்ச்சல் அடிக்கடி வருகிறது என்று சொன்னார். இரத்த அழுத்தம் வேறு இருக்கிறதா என்று நினைத்த மருத்துவர், இரத்த அழுத்தத்திற்கு யாரிடமாவது மருத்துவம் பார்க்கிறீர்களா என்று கேட்க, நோயாளி, ஆம் டாக்டர், ஆனால் சர்க்கரை நோய் அதிகம் இருப்பதன் காரணமாக பிபி எளிதில் குறையாது என்று அந்த டாக்டர் சொல்லிவிட்டார் என்று சொல்ல, மருத்துவருக்கு லேசாக தலை சுற்ற ஆரம்பித்தது. அவர் நோயாளியிடம், உங்களுக்கு காய்ச்சல், காது வலி, இரத்த அழுத்தம், நீரிழிவு என்று நிறைய நோய் இருக்கிறது, பரவாயில்லை, உட்காருங்கள், என்ன செய்யலாம் என்று பார்க்கலாம் என்று சொல்ல, நோயாளி, என்னால் உட்கார முடியாது டாக்டர், அங்கேயும் எனக்கு பிரச்சனை என்று சொன்னாராம். டாக்டர் மயங்கி விடாத குறைதான். இதுதான் இன்றைய நவீன மனிதர். அவர்கள் சாப்பிடுகின்ற உணவின் அளவை விட அவர்கள் உட்கொள்ளுகின்ற மருந்துகளின் அளவு அதிகம். ஒருவர் சொன்னார், கலர் கலராக மிட்டாய் சாப்பிடும் குழந்தை பருவத்தில் ஆரம்பிக்கும் வாழ்க்கை கலர் கலராக மருந்து சாப்பிடும் முதிய பருவத்தில் முடிகிறது என்று. இன்றோ குழந்தைகளே கலர் கலராக மருந்து சாப்பிடும் அவலமும் அபாயமும் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. மனித குலமே அழிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதன் அறிகுறி இது. செயற்கையான உணவு, இயற்கையிலிருந்து அந்நியப்படுத்தப்பட்ட வாழ்வு முறை, அதீத பேராசை போன்ற தவறான வாழ்வு முறைகளின் காரணமாக நோய்களை ஒட்டுமொத்தமாகவும் குத்தகைக்கும் எடுத்துக்கொண்டு வாழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேளாங்கண்ணியில் நம் அன்னை ஆரோக்கியம் தருபவளாக தன்னை வெளிப்படுத்துவது குறிப்பிடத்தக்கது. நல்ல உடல் நலன் நோயற்ற வாழ்விற்கு மட்டுமல்ல, நம் மனதை செம்மையுற பயன்படுத்துவதற்கும் ஆன்மீக வாழ்வை கட்டி எழுப்புவதற்கும் அவசியமானது. சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது என்பது நம் ஆண்டோர் வாக்கு. பொதுவாக ஒரு தாய் என்பவளே தன் பிள்ளையின் உடல் நலனில் அக்கறை கொள்பவள்தான். ஒரு புது கவிதை இவ்வாறு செல்கிறது. நான் வேலைக்கான நேர்முக தேர்வுக்கு சென்று வந்தேன். அப்பா கேட்டார், இந்த முறையாவது உனக்கு வேலை கிடைக்குமா? அண்ணன் கேட்டான், கேட்ட கேள்விகளுக்கு சரியான பதில்களை கொடுத்தாயா? தங்கை கேட்டாள், வேலை கிடைத்தால் உன் சம்பளம் எவ்வளவு?
அம்மா கேட்டாள், மதியம் சாப்பிட்டாயா என்று. இதுதான் தாயுள்ளம் என்பது. நம் அன்னை இப்படிப்பட்ட தாயுள்ளத்தை தான் அன்று போர்ச்சுகீசிய மாலுமிகளுக்கும் முடமான சிறுவனுக்கும் பால் சுமந்த பையனுக்கும் வெளிப்படுத்தினார். இன்றும் கோடான கோடி மக்களுக்கு வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அன்னையின் மன்றாட்டு மாலையில் அன்பிற்குரியவர்களை விடியற் காலத்தில் விண்மீனை என்ற அடைமொழி ஒன்றை அவளுக்கு கொடுத்திருக்கிறோம். இந்த அடைமொழி அன்னைக்கு மிக பொருந்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இன்றைய அறிவியலின் கூற்றுப்படி அதிகாலை 3 மணி அளவில் ஒரு ஊதா நிற விண்மீன் பூமிக்கு அருகில் வந்து தன்னுடைய கதிர்களால் இயற்கையின் மாசுபட்ட ஆற்றலை தூய்மையாக்குகிறது. இந்த விண்மீனிலிருந்து புறப்படக்கூடிய கதிர்கள் பூமியின் சூழலை சுத்தப்படுத்துகின்றன. இப்படிப்பட்ட புதுப்பிக்கப்பட்ட ஆற்றலை உள்வாங்குவதற்காகத்தான் அதிகாலையில் தியானம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே விடியற்காலை விண்மீனாகிய நம் அன்னை இறைவனது வல்லமையின் வாய்க்காலாக விளங்குவதன் காரணமாக நம் பாவ அழுக்குகளை பறந்தோடச் செய்கிறார், மாசுக்களை போக்குகிறார், அழுக்குகளை அகற்றுகிறார், உடல் நலனை உயர்த்துகிறார். ஜெபம். இறைவா, எம் உடல் உள்ள நலனில் அக்கறை கொள்ளும் எம் அன்னையும் உம் அன்னையுமான மரியாவுடனான எம் உறவை இன்னும் ஆழப்படுத்திக் கொள்ள வரம் தாரும். ஆமென். நாளாம் நாளாம் புனித நாளாம் மாதாவம் மேரியின் பிறந்த நாளாம். நாளாம் நாளாம் புனித நாளாம் மாதாவம் மேரியின் பிறந்த நாளாம். அன்பான தெய்வ தாயாரின் நாளாம். அன்பான தெய்வ தாயாரின் நாளாம். அருளான கன்னி தாயாரின் நாளாம். ஏகாந்தமானதோர் நாளாம். இனிதான நாளாம். ஏகாந்தமானதோர் நாளாம். இனிதான நாளாம். நாளாம் நாளாம் புனித நாளாம் மாதாவம் மேரியின் பிறந்த நாளாம். தேவனும் தாமுமே பேசிட்ட நாளாம். தேவனும் தாமுமே பேசிட்ட நாளாம். தூயர்கள் தாமுமே தேடிட்ட நாளாம். ஆனந்தம் பொங்குமோர் நாளாம். அமுதான நாளாம். ஆனந்த
நாளாம் நாளாம் புனித நாளாம் மாதாவாம் மேரியின் பிறந்த நாளாம். தெய்வீக அன்போ கண்ணியின் வழியாய் தெய்வீக அன்போ கண்ணியின் வழியாய் தாவீதின் குடியில் பிறந்திட்ட நாளாம். மண் புவி காணாதோர் நாளா தெய்வீக நாளாம். மண் புவி காணாதோர் நாளாம் தெய்வீக நாளாம். நாளாம் நாளாம் புனித நாளாம் மாதாவாம் மேரியின் பிறந்த நாளாம். Gloria, 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 Gloria in excelsis Deo. Gloria, 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 Gloria in excelsis Deo.